ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் எப்படி சூப்பராக இட்லி பொடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டியில் வரமிளகா நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக உளுந்து மெஷர்மெண்ட் எல்லாமே மேலே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக இது கூட கடலப்பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எதையுமே கரிச்சிடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் எடுத்து வேறு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வரமல்லி இருக்கும்ல அது, இது கூட ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு 5லேருந்து 6 நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சாப்பாட்டு அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஆற வச்சுருங்க. ஃபேனில் ஆறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பூண்டையும் மிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இது கூட எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.